தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். இறைவா சமர்ப்பிக்கிறோம் திருவடியில். தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 1000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி தற்போது உங்களுடைய ஆதரவோடு தீபம் இயற்கை டிவி வெற்றி நடை போடுகிறது. அப்பா, 2021 மே 22 கொரோனா பீரியடில் தீபம் இயற்கை டிவி தொடங்கப்பட்டது. இதுவரைக்கும் 287 வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த துறையில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால முதலே நான் ஒரு சீரியல் திரைப்படமாக எடுத்துக்கிறோம். அதனால இந்த கேமரா மூமெண்ட்டு, ஆடியோ டப்பிங்கு, ஸ்கிரிப்ட் எழுதுறது இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதுனால இதைய நல்ல விதமாக கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் சக்ஸஸ் ஆகிறாங்க. நம்மளை மாதிரி அறிமுகம் இல்லாதவங்க, உண்மையாக உழைத்து கொண்டிருப்பவர்கள், திறமசாலிகள், அவங்க மாதிரி இருக்கிறவங்கள வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த தீபம் இயற்கை டிவியோட நோக்கம். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கடந்து 1000 சப்ஸ்கிரைபரை அடைந்திருக்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி இருக்கிற டிவியில் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க உண்மையாலுமே ஒரு பொதுநலவாதியாக, ஒரு இயற்கை நேசிக்கிறவங்களா, ஆன்மீகவாதியாக இருந்தால் தான் இந்த மாதிரி டிவியில் சப்ஸ்கிரைபர் பண்ணி தொடர்ந்து இருக்க முடியும். ஏன்னா நான் ஒன்றும் பாப்புலர் ஃபிகர் இல்லை. நிறையா யூடியூபர்ஸில் பாப்புலராக இருக்கிறவங்கள நல்லதுன்னு போடுவாங்க, சிலது எகெயின்ஸ்டாக போடுவாங்க. அதனால் நிறையா லைக் கமெண்ட் போகும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, சாதிக்க வைக்கிற மாதிரி, தூண்டுற மாதிரி, அவங்க நல்லது செஞ்சால் மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு ஒரே நோக்கத்தோட இந்த யூடியூப்பை நடத்திட்டு இருக்கிறோம். இதில் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அதில் தர்ம பரிபாலன சபையை சார்ந்த நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், சமூக ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் இதற்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. தர்ம பரிபாலன சபை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் டி. திருநாவுக்கரசு. வணக்கம். தீபம் இயற்கை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இயற்கை வளம், ஆன்மீகம், பசுமை வளம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாகவும் தீபம் இயற்கை யூடியூப் சேனல் வாயிலாக மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கிற தீபம் இயற்கை யூடியூப் சேனலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பல யூடியூப் சேனல்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்தும் வணிக ரீதியில் தான் பெரும்பாலும் செயல்படுகிறார்கள். எந்த ஒரு பிரதிபலன் பாராமல் மக்கள் நலன் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் எளிமையாக, இயற்கையாக, செய்திகளாக மக்களை சென்று சேரும் வகையிலே தீபம் இயற்கை யூடியூப் சேனல் செயல்பட்டு வருவது பாராட்டுக்குரியது. அதனை மிக திறம்பட நடத்தி வரும் தீபம் சுவாமிநாதன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்க செயலாளரும் மக்கள் சட்ட மாத இதழ் ஆசிரியருமான செல்வராஜ் அண்ணா.
தீபம் இயற்கை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த சேனலானது சமுதாயத்தில் உள்ள அனைத்து நிகழ்வுகளையும் சமுதாய மக்களுக்கு நல்ல விழிப்பு நிலையில் உள்ளதை உள்ளபடி எடுத்துரைக்கும் ஒரு யூடியூப் சேனலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த யூடியூப் சேனல் பற்றி சொல்றதுக்கு முன்னால இந்த யூடியூப் சேனல் நடத்துறவரை பற்றி சொன்னால் இந்த யூடியூப் சேனலோட சிறப்பு உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்திருப்பவர் தீபம் சுவாமிநாதன் அண்ணா அவர்கள். இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற ஆன்மீகம், சமுதாயம், இயற்கை போன்ற விஷயங்களை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்குமாக இந்த சேனல் நடத்துகிறார். ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேனல் நடத்தும் போது ஒன்றா ஏதோ நம்மள ஒரு யூடியூப் சேனல் நடத்தணுங்கிற ஒரு தன்மையில் நடத்துவாங்க. அவர்களோட உள்ள தன்மைக்கும் அந்த நடப்புக்கும் ஒரு பொருத்தம் இல்லாமல் இருக்கும் சம்பவங்கள். ஆனால் இவரை பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் பண்ணால் ஆன்மீகத்தில் இருக்கிற சிறப்புகள் எடுத்து சொல்லும் போது இவர் சிறந்த ஆன்மீகவாதியாக இருப்பதனால் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிற சிறப்புகள் எடுத்து சொல்லுங்கிற நோக்கம் அவர்கிட்ட இருக்கு. அதே டைம் சமுதாய சிந்தனைகளை சொல்லணும்னு நினைக்கும் போது நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாரு. நிறைய சமுதாயம் சார்ந்த பொது விஷயங்களிலும் நாட்டு நடப்புகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செயல்படுவதனால் அந்த தன்மை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இவரது சேனல் சிறப்பாக செயல்படுகிறது. இன்னும் இயற்கை சார்ந்து சொல்ல வேண்டும் என்றால் இவர் தலைமையிலேயே குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு அமைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அது சாதாரண ஏதோ ஒரு 10 பேர்கள் கொண்ட அமைப்பல்ல, 30 இயக்கங்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு. அப்போ அந்த 30 இயக்கங்களையும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்புக்கு ஒரு தலைமையேற்று நடத்தி அது குறிச்சி பகுதியில், நீங்க கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா இந்த குறிச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அது தண்ணியே எல்லாம் வறண்டு கிடந்தது. அதை தொடர்ந்து அரசு, அமைச்சர்கள், அரசு சார்ந்தவர்கள், பொதுமக்கள், பொதுநல சமூக சேவர்கள் இவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து இவர் தலைமையிலே பலவாறு முயற்சி செய்ததன் விளைவாக அந்த குளம் இன்று கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக அதில் நீர் நிரம்பி இருக்கின்றது. அந்த நீர்வழி பாதைகளை தூய்மைப்படுத்துவதற்கும் அந்த நீர்வழி பாதைகளில் இருந்து அந்த அணைக்கட்டு பகுதியிலிருந்து இந்த குளத்திற்கு நீர் வருவதற்குமான இவரது முயற்சிகள் பெருமளவு இந்த சமுதாயத்திற்கு பங்களித்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்று அவர் புதிய அவதாரம் எடுத்து இந்த யூடியூப் சேனலை தொடங்கி இருக்கின்றார். இந்த யூடியூப் சேனலின் மூலமாக இந்த இயற்கையை சார்ந்த, சமுதாயம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த இந்த தீபம் யூடியூப் சேனல் மென்மேலும் சிறைப்படைந்து நாட்டு மக்களுக்கும் தேசத்திற்கும் உயர்வான ஒரு சிந்தனைகளையும் நல் வழிகாட்டுகளையும் உருவாக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அனைவரும் இதை கண்டுகளித்து தங்களது விஷயங்களையும் சொந்த அனுபவங்களையும் தங்களை சுற்றியுள்ள விஷயங்களையும் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதுவே நாம் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பங்களிப்பாக செயலாற்றுவோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய நண்பர்கள், உறவுகள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறதா கேமரா மிக மிக அவசியம் இல்லைங்க. ஆனால் இதுவரைக்கும் என்னுடைய கேமரா நான் உபயோகப்படுத்திட்டு இருந்த செல்ஃபோனை வச்சு தான் எடுத்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் புதுசாக இந்த ஃபோனை வாங்கி எடுக்கிறோம். ஏன்னா அதில் கெப்பாசிட்டி இல்லை, கேமரா நல்லா ஒர்க் பண்ணாது. இருந்தாலும் நேயர்களுக்கு நல்ல விதமாக காமிக்கணுங்கிறதுக்காக நண்பர்கள்கிட்ட இருக்கிற செல்ஃபோனை வாங்கி எடுப்போம். அதுலேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்புறம் எடிட்டிங் பண்ணி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நாம் எந்த நிலையில் எந்த கருவி வச்சு எடுக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, என்ன டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம ஒவ்வொன்றுமே உற்சாகமாக இதை தயாரிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேசலாம், தொடர்ந்து பாருங்கள். நேயர்களே, இது என் மகள் வீடு, பல்லடத்தில் இருக்குது. 500 சப்ஸ்கிரைபர் தாண்டினப்பவும் இங்கே தான் ஷூட் பண்ணேன். அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டுறப்போ இங்கே வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. வாங்க, உங்களோட நான் நிறையா பேச வேண்டியிருக்கு. எப்படி அவர் இந்த வயசில் இப்படி வீடியோ எடுக்கிறாருன்னு யோசிக்கிறீங்களா? சில வீடியோலாம் நானே தனியாக ஸ்டாண்ட் போட்டு எடுத்துருவேன் பதுமாக. இன்னும் பேட்டி எடுக்கிற போதெல்லாம் கூட ஹெல்ப்புக்கு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்த வினிஸ், சம்பத் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் நன்றியை சொல்கிறேன். எடுக்கிற போது நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
அதை கரெக்டாக எடுக்கணும். அப்போ ஆடியோ கரெக்டாக வரணும். அதை பதிவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆடியோ மட்டும் வந்தால் பார்த்தாது, அதுக்கு தேவையான இசை கோர்க்கணும், அதுக்கு தேவையான படங்களை தொகுத்து வழங்கணும். அப்போதான் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு பல பேர் எனக்கு உதவி இருக்கிறாங்க. கவிஞர் பாலு அவர்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. தீபம் இயற்கை தொலைக்காட்சி சந்தாதாரர்களில் ஒருவனாக கோவை கொங்கு கவி பாலுவின் அன்பிற்கினிய நல்வாழ்த்துக்கள். 1000 சந்தாதாரர்களில் நானும் ஒருவன் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நினைவூட்டுகிறேன். மேலும் எதிர்வரும் காலங்களில் நேயர்களின் விருப்பத்திற்கு இணங்க தொலைக்காட்சியின் செயல்பாடுகள் இருக்கும் என்பதையும், இதன் மூலம் சந்தாதாரர்கள் பன்மடங்கு பெருகி வளர்வதிலும் மட்டற்ற மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரஞ்சோதி அவர்கள். இசை அமைப்பாளர் கோவை பரமன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தீபம் இயற்கை டிவியின் 1000 சப்ஸ்கிரைபரை கடந்ததின் நிகழ்வாக இந்த பதிவை தருகிறேன். அதில் வரும் வீடியோக்களில் சில வீடியோக்களில் என்னுடைய இசை கோவை பரமன் என்ற பெயரில் பரஞ்சோதி ஆகிய நான் கோவை பரமன் என்ற பெயரில் இசையமைத்து தங்களுக்கு தந்திருக்கின்றேன். மேலும் உங்களுடைய எல்லோருடைய ஆதரவையும் தரும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் திரைப்படத்துறையில் மிகவும் முயற்சியில் மேற்கொண்டேன். அதன் பயனாக தேசிய விருதுகள் பெற்ற KS சித்ரா அவர்கள் என்னுடைய இசையில் பாடியுள்ளார். அது துளசி தளம் என்னும் ஒரு மலையாள சீரியலில் டைட்டில் சாங்காக ஒலித்தது. 80 எபிசோடு வரை சூர்யா டிவியில் பார்த்திருப்பீர்கள். அருமை. அந்த பாடலை நம்ம நேயர்களுக்காக 2 வரி மட்டும் போட்டு கேட்கலாங்களா? வாங்க கேட்கலாம். ஒரு பெண்கிடாவின் துளசிதளம், ஒரு பெண்கிடாவின் சுடுகதம், இது கர்த்தன் விசுவாச தலமர்மரம், இது நெஞ்சில் துக்கத்தின் குரு சாதரம். துளசிதளம், துளசிதளம். டைட்டில் சாங் சித்ராம்மா சூப்பரா பாடியிருக்கிறாங்க. ஒரு பெண்கிடாவின் துளசிதளம், ஒரு பெண்கிடாவின் சுடுகதம், இது கர்த்தன் விசுவாச தலமர்மரம், இடமெஞ்சில் துக்கத்தின் குரு சாகரம். துளசிதளம், துளசிதளம். சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்க பரமன். நேயர்களே, இவருக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மஞ்சரி எனும் பெரிய கசல் பாடகி பாடிய பாடலும் என்னுடைய இசையில் கூட்டுக்காரி கூட்டுக்காரி என்ற ஒரு பாடலையும் பாடியுள்ளார் என்னுடைய இசையில். அப்படிங்களா? அதையும் கேட்டுருவோம். நேயர்களே, நீங்க தயாரா?
കൂട്ടുകാരേ സ്നേഹമന്ത്ര സാരമോടെ മണ്ണിൽ വേവും പൂക്കണി നീ കൂട്ടുകാരേ. அருமை அருமை, மிகச் சிறப்பா மியூசிக் பண்ணியிருக்கீங்க கோவை பரமன். அந்த பொண்ணு கூட அருமையா பாடியிருக்காங்க. நேயர்களே, இவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பொதுவாக ஒரு வீடியோ எடுக்கிறதுனா லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு வீடியோ எடுக்கிறதுனா கேமரா மூமெண்ட் ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் லொக்கேஷன் நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து தான் எடுக்கிறோம். சில வீடியோகளுக்கு பாடல் தேவைப்பட்டது. எனது நண்பர் பரஞ்சோதி இசையமைப்பாளர், அவர் ஒரு பாடல் கொடுத்தா உடனே அதுக்கு மெட்டமைச்சு இசையமைச்சு கொடுத்துருவார். அது எப்படிங்க, சும்மா இசைக்கருவியே இல்லாமல் தொட்டாங்கச்சியை வச்சு அடித்து, இல்லைன்னா ஒரு டப்பா வச்சு அடித்து அவ்வளோ அருமையாக கொடுப்பார். அதுக்கு தகுந்த பாடலை போட்டு அதை வெளியிடுவோம். இவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு எடுத்திருக்கிறோம். நாங்கள்லாம் முதல்ல கற்பனை கலைஞர்னு ஒரு சீரியல் எடுத்தோம். அந்த சீரியல்லாம் இதோட பல மடங்கு அப்போவே கஷ்டப்பட்டுருக்கோம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் தான் இப்போ எங்களுக்கு உதவுது. நான் எடுக்கிற அதிகப்படியான வீடியோ செல்ஃபோனை இப்படி வச்சு பார்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஹரிஜாண்டலாக வச்சு பார்க்கணும். அப்போ தான் அதில் நான் போட்டிருக்கிற அந்த நுணுக்கமான வேலையெல்லாம் நீங்கள் முழுவதும் பார்க்க முடியும். அதனால் என்னுடைய தீபம் இயற்கை டிவி சேனலில் வர்ற வீடியோவை ஹரிஜாண்டலாக வச்சு பாருங்கள். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அருமையாக இருக்குது வீடியோ, எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. சிரமந்தாங்க. தொழிலும் பார்த்துட்டு நம்ம சாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணுங்க. சில பேர் நம்ம காது கேட்கவே, இவருக்கெல்லாம் இந்த வயசில் என்ன, எதுக்கு இவர் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. நம்ம மனசு நியாயமான முறையில் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் எது செய்யணும்னு நினைக்குதோ அதை முழுமையாக இன்ட்ரெஸ்டாக இளைஞ்சி முழு மனதோடு செஞ்சோம்னா அதே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வர்றபோது அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு, ஓ இவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு சொல்லி. உழைத்து முன்னேறினவங்க, கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சவங்கெல்லாம் இதுபோல் பல சிரமங்களை சந்தித்து தான் இருக்கிறாங்க. இன்னும் நாங்கள் ஃப்யூச்சரில் பலவிதமான முன்னேற்றத்தை இந்த தீபம் இயற்கை டிவியில் காமிக்க போகிறோம். நீங்கள் போக பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவோடு இன்னும் மிகச்சிறப்பாக இந்த சேனலை வழிநடத்தலாம். சில சமயம் இரவு 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணுவோம். 2 வேலையை அட் அ டைம் செஞ்சு பழகியிருக்கிறேன். ப்ரெஸ் பண்ணுறது, பாத்ரூம் போகிற போதெல்லாம் இந்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு. அப்படியெல்லாம் பண்ணால் தான் நேரத்தை மிச்சம் பண்ண முடியும். அதே சமயத்தில் மற்ற செயல்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கலங்க. அதனால் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, அது எந்த மாதிரி தன்மையில் வெளியே கொடுக்குறது முக்கியம். உடல்நிலையும் பார்க்கணும், யோகாவும் பண்ணணும், தியானமும் பண்ணணும். இந்த வேலையெல்லாமே பண்ணணும். யோகா தியானத்தை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இந்த 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டிருந்தனால தொடர்ந்து ஒரு 10 நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அவசியம் பாருங்கள், நல்லா வரும். உங்களில் யாராவது இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து தீபம் இயற்கை டிவிக்கு என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதையும் ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம். நல்ல திறமையானவர்கள்
நல்ல உண்மையாலுமே பொது சேவை செய்கிறவங்க அவங்களுடைய வீடியோ, ஆன்மீகமான வீடியோ ஏதாவது இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க. தொடர்ந்து அதை நம்ம ஒளிபரப்பலாம். மக்களுக்கு ஏதாவது நல்லதை புதியதை நாம் கொடுக்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.